நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போட்டியா? போட்டுங்கய்யா. லெட்டர் போட்ட? ஆமாங்கய்யா போட்டேன். போஸ்ட் பாக்ஸ்ல போட்டியா? எங்க அம்மா மேல சத்தியமா நான் போட்டேன். என்ன நம்புங்கய்யா, இப்பதான் போட்டேன். ஒன்னும் பயப்படாதீங்க. யாரும் கையை விட்டு எடுக்காத அளவுக்கு உள்ள நல்லா தள்ளி விட்டுட்டேன். சூப்பர், பின்னிட்டேன். ஐயா நம்புங்கய்யா, சத்தியமா நான் லெட்டர் போட்டுட்டேன். போயா, வெறுப்பா தான் போய் சார். எங்கடா இருக்கிற? ஒரு சின்ன எமர்ஜென்சிடா, உடனே கிளம்பி வா. இந்த தெருமுனையில ஒரு பாடசாலை இருக்குல்ல, அது பக்கத்துல போஸ்ட் பாக்ஸ் கூட மாட்டி இருக்கும்ல, அங்கதான் நிக்கிறேன். நீ உடனே வா. என்ன மாப்ள, என்னாச்சு? ஏய், என்ன மாப்ளாச்சு? என்ன உள்ள உள்ள அதுக்குள்ள என்னத்தடா போட்ட? என்னத்த போட்ட? ஒரு லெட்டர் போட்டாங்கடா. லெட்டர் பாக்ஸ்ல லெட்டர் போடாம குண்டாடா போடுவாங்க? ஆமாடா, அதுக்குள்ள ஒரு லெட்டர் போட்டாங்க. மாப்ள, அதுல லெட்டர் தான் போடணும், வேற ஏதாவது போட்டாதான் தப்பு. அது இல்லடா, உள்ள போடக்கூடாது ஒரு லெட்டர் ஒன்று போட்டாங்க. மாப்ள புரியல, கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றியா? முதல்ல நீ அந்த பொண்ணு கிட்ட பேச நினைக்கிறதெல்லாம் ஒரு லெட்டரா எழுது. என்னடா சிரிக்கிற? என்ன மாப்ள எப்படி இருக்க? எப்பரா இருக்கேன்? பின் என்னடா, அவன் Facebook வாட்ஸ்அப்னு காதலையே கணினி மயமாக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடானா இன்னும் கடுதாசி எழுதிக்கிட்டு இருக்க. கடுதாசி நல்லா கற்கால மனித மாதிரி காதலிக்கிறியாடா. இங்க பாரு, முதல் தப்பு உன்னோடது. எவனாச்சு லெட்டர் எழுதி போடுவானா? மாப்ள, அவன் ஐக்ளோடியோ நோண்டி உள்ள இருக்கிறதெல்லாம் ஹேக் பண்ணி வெளியே எடுத்துக்கிட்டு இருக்கான். நீ என்னடா கைப்பட கடுதாசி எழுதி கொடுத்துட்டு இருக்க? இட்ஸ் ரிட்டன் டாக்குமெண்ட் மாப்ள, ஹைகோர்ட் வரைக்கும் சொல்லு, ஒண்ணும் பண்ண முடியாது. டேய், அனுப்பணும்னு எழுதுடா, சும்மா ஒரு ஃபீலுக்காக எழுதி பார்த்தேன். ஓஹோ, கண்ணதாசன் காளிதாசன் மாதிரி எழுத்துல ஃபீல் பண்ணிருக்கேள். சரி, எழுதி ஃபீல் பண்ணேள், ஓகே. அது எதுக்கு கரெக்டான அட்ரஸ் எழுதி ஃபீல் பண்ணேள்? எங்க அண்ணன் கவுன்சிலர் பண்ண வேலைடா அது. இந்த கவுன்சிலர்களே இப்படிதான், ஏதாவது நல்லது பண்றேன்னு சொல்லி இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா பண்ணி தொலைப்பானுங்க. பைப்ல தண்ணி வரல, ரோடு பூரா குண்டு குழிமா இருக்கு, அதெல்லாம் பாக்குறத விட்டுட்டு உன் லவ் லெட்டரை கொண்டே உள்ள போடுறது அந்த ஆளுக்கு அவ்வளவு முக்கியமா? டேய், பண்ணிட்டாங்கடா, அதுக்கு ஒரு வழியை சொல்றான்னா, நடந்ததெல்லாம் முழுசா ரீவைண்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கிற. சரி விடு மாப்ள, உள்ள கையை விட்டு எடுக்க முடியாதுன்னு பாப்போம். டேய், அதெல்லாம் நான் முயற்சி பண்ணி பார்த்தாச்சுடா. பயங்கரமான அமெரிக்கன் டெக்னாலஜி பண்ணிருக்கானுங்க. என்ன வேணா உள்ள போட முடியுது, ஆனா எதையும் உள்ள இருந்து எடுக்க முடியாது. அரசாங்க மேட்டர்ல அம்மா அப்படிதான் இருக்கும். நம்ம பக்கத்துல இருந்து எல்லாத்தையுமே வாங்கிக்கும், ஆனா எதையுமே நம்மளுக்கு திருப்பி தராது. டேய், இந்த அரசியல் இப்ப தேவையாடா? சரி வேணா விடு, எப்படி எடுக்கிறதுன்னு யோசிப்போம். மாப்ள, ஒரு நெருப்பு குச்சி கொளுத்தி உள்ள போட்டுருவோமா? மாப்ள, அது பெரிய தேசிய குத்தம்டா. சரி, 2 வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்து உள்ள ஊத்திடுவோமா? அப்படியே இதை கழட்டி கொண்டு போய் ஆத்துல போட்டலாமான்னு கேளேன். கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி மாப்ள, கையை வச்சா ரொம்ப ரிஸ்க் ஆயிரும். இப்போ என்னடா செய்யலாம்? வெயிட் பண்ணுவோம். லெட்டர் எடுக்க போஸ்ட்மேன் வருவான், அவனை இறுக்கி அணைச்சு ஒரு உமா கொடுத்து வாங்கிரும். அவன் தருவானா? கொடுக்கறத கொடுத்தா கண்டிப்பா தருவான். போஸ்ட்மேன் எப்படா வருவான்? போஸ்ட்மேன், அடடே போஸ்ட்மேனே வந்துட்டாரே. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். இவர் அழகர். சரி, எங்க அண்ணனே. சரி இருக்கட்டும். அதுக்கு என்ன இப்ப? இல்ல, அண்ணனோட பொருள் ஒண்ணு தெரியாம இதுக்குள்ள விழுந்துச்சு, அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா. பொருள் உள்ள விழுந்துருச்சா? அது என்ன பொருள்? லெட்டர் விழுந்துருச்சுங்க. இல்லண்ணே, அண்ணன் ஒரு போடக்கூடாத லெட்டர் உள்ள போட்டா அப்படி, அதை கொஞ்சம் எடுத்து கொடுத்தீங்கன்னா. இந்த பாரு தம்பி, போட்டா போட்டதுதான். வாயிலிருந்து விழுந்த சொல்லும் போஸ்ட் பாக்ஸ்ல போட்ட லெட்டரும் ரெண்டும் ஒண்ணுதான், திரும்பி எடுக்க முடியாது. இல்லண்ணே, உங்களை ஏதாவது வெயிட்டா கவனிக்கணும்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, கவனிச்சலாம்ண்ணே. தம்பி, தேவையில்லாம என்ன 100க்கு போன் போட வச்சிடாத, அப்புறம் அவங்க வந்து உன்னை கவனிக்கிற மாதிரி ஆயிடும். வழி விடுங்க, தள்ளு இல்லையா? ஓகேண்ணே.
டேய் ஏன்டா இப்ப பண்ணலாம்? விடு மாப்ள, எல்லா லெட்டரும் ஒரு நாளைக்கு போஸ்ட் ஆபீஸ் வந்தே தீரும். அப்போ அட்டாக் பண்ணிக்கலாம். என்னடா கத்தி, இதான் போஸ்ட் ஆபீஸா? டேய், தபால் துறை கொஞ்சம் பின்தங்கி இருக்கிறது உண்மைதான். அதுக்காண்டி இதான் போஸ்ட் ஆபீஸான்னு கேட்கறதுல உனக்கு ஓவரா தெரியல? இல்லடா, ஸ்கூல் படிக்கும்போது நாட் ப்ரொமோட்டர் இங்க இருந்தா லெட்டர் வரும். அதனால எனக்கு போஸ்ட் ஆபீஸ் கண்டாலே பிடிக்காது. ஏண்டா, நீ படிக்காம ஃபெயில் ஆனதுக்கு போஸ்ட் மாஸ்டர் என்னடா பண்ணுவாரு? அது நீ ஹெட் மாஸ்டர் தான் கேட்கணும். ஃபெயில் போறது ஹெட் மாஸ்டர்னால அதை வீட்டில் போட்டுக்கிறது போஸ்ட்மேன் தானே. இந்த ஹெட் மாஸ்டரை பார்த்தாலாம் பயம் இல்லடா, எப்பயுமே போஸ்ட் மாஸ்டரை பார்த்தா தான் பயம். இதெல்லாம் வக்கனையா பேசு, ஆனா விஷயத்துல கோட்டை விட்டுரு. நான் என்னடா பண்ணேன்? எதுக்கு நாயை அடிப்பானே டேஸை சுமப்பானே? பின்ன என்னடா 3 நாள் முக்கி ஒரு லெட்டர் எழுத வேண்டியது, இப்ப பாரு அந்த லெட்டரை திருப்பி எடுக்கிறதுக்கு அதை விட அதிகமா முக்க வேண்டியிருக்கு. டே கத்தி, லெட்டர் போட்டது நாம தானே, அப்புறம் ஏன்டா நாம போட்ட லெட்டர் நாமளே திருப்பி கேட்டா தர மாட்டேன்றாங்க? அது அப்படிதான் மாப்ள. அதான் ஏன்னு கேக்குறேன். அதை விடு, அது அப்படிதான் மாப்ள. லெட்டர் நீ எழுதுற வரைக்கும் தான் அது உனக்கு சொந்தம். அது எழுதிட்டனா அது யாருக்கு எழுதினியோ அது அவங்களுக்கு தான் சொந்தம். இப்போ உதாரணத்துக்கு வேணாம், இல்ல நல்லா இருக்கும் கேளு. இப்போ நீ அக்கௌண்ட்டுக்கு ஒரு 5000 ரூபாய் பணம் போடுறேன்னு வச்சுக்கேன். அந்த 5000 ரூபாய் நான் தான் போட்டேன், அது எனக்கு திருப்பி வேணும்னு பேங்காரன் கேட்டா பேங்காரன் தருவானா? அது எப்படி தெரியும்? அப்படிதான் இது. ஏதோ ஒண்ணு உள்ள போய் பேசி எப்படியாவது லெட்டர் திருப்பி வாங்கிட்டாடா. என்னடா பேசுறது? நான் தான் ஆண்டாலும் சொல்லி திருப்பி வாங்கிட்டாடா. ஏண்டா, இப்படி மீசதாடியோட ஒரு ஆண்டால அவன் வாழ்க்கையிலே பாத்துக்க மாட்டாங்கடா. உள்ள இருக்கவங்க எல்லாம் செத்துருவாங்கடா. டேய் காமெடி பண்ணாம உருப்படியா ஏதோ யோசிடா. இந்த லெட்டர் மட்டும் அவங்க வீட்டுல இருக்கலையா அது மாட்டிச்சு, பெரிய கலவரமே வெடிக்கும்டா. சரி, நான் உள்ள போய் ஏதாவது முயற்சி பண்ணி பாக்குறேன். டேய் கத்தி, எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்லடா. உள்ள கொடுத்தாலும் வாங்கணும்ல. ஓ ஐயோ, இவங்க என்ன உள்ள சொல்றாங்க? மாமா ஏய் நீ ஏடா மாப்பிள்ள இங்க? ஒண்ணு இல்ல மாமா, கரண்ட் பில் கட்டு போலான்னு வந்தேன். ஏய் போஸ்ட் ஆபீஸ்ல போய் யாராவது கரண்ட் பில் கட்டுவாங்களாடா? போஸ்ட் ஆபீஸா? இது இபி ஆபீஸ்ல கத்தி சொன்னா. அடே மாத்திட்டாங்களோ கரண்ட் கம்பி எல்லாம் உள்ள போ. நான் கூட இந்த இபி ஆபீஸ்ல நினைச்சிட்டேன். என்ன ஜோக்கா? ரொம்ப கேவலமா இருக்கு. பலரும் கலைஞன் ஊக்குவிக்கிறத விட்டுட்டு நீங்களே கோவப்பட்டா எப்படிங்க? அண்ணே போலாமா? இருப்பா. ஏன் மாப்பிள்ள போஸ்ட் ஆபீஸுக்கு நீ எதுக்கு வந்தேன்னு சொல்லவே இல்ல? ஸ்டாம்ப் வாங்கலான்னு வந்தேன் மாமா. ஸ்டாம்பா? ஆமா, ரப்பர் ஸ்டாம்ப் ஆர்டர் கொடுத்திருந்தோம், எல்லாத்தையும் வாங்கிட்டு போலான்னு வந்தோம். கத்தி, உனக்கு இன்னைக்கு காமெடியே வரல. தேவையில்லாம முயற்சி பண்ணாத. சரி சரி, மனசுக்குள்ள வேற ஏதோ ஒரு விஷயம் பக்குன்னு இருக்கு. நீங்க பேசுங்க. இல்லை ஏடா பிரச்சனை? அது வந்து அது வந்து மாமா, கத்தியோட அம்மா ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்கிறாங்க. ஐயா அம்மா, இந்த கவலை மறந்துட்டு நான் ஸ்டாம்ப் வாங்க கூப்பிட்டதும் கூடவே கிளம்பி வந்துட்டான். ஏலே கிறுக்கு போயாடா நீயே? அம்மா ஆஸ்பத்திரியில சீரியஸா இருக்கிறப்ப நீ ஏடா ஸ்டாம்ப் வாங்க வந்திருக்க? இல்ல மாமா, ஸ்டாம்ப் வாங்கி அம்மா சீரியஸா இருக்கிறத ஊர் ஃபுல்லா லெட்டர் போடதான். ஏலே உனத்தான மாப்பிள்ள ஸ்டாம்ப் வாங்கணுன்ற, இப்ப அவனுக்குன்ற? மாமா வளைச்சு வளைச்சு கேள்வி கேட்கறது ஈஸி மாமா, அதுக்கு பதில் சொல்றது ரொம்ப கஷ்டம். அண்ணே இவங்க 2 பேரும் ஃபுல்லா உளறாங்கனே. வேற ஏதோ விஷயமா வந்திருக்கானுங்க. வசமா கிட்ட மாட்டினோடனே தப்பா அடிச்சு விடுறாங்க. மாமா ஆண்டாள் கரெக்டா கண்டுபிடிச்சிருச்சு. மாமா ஓப்பனா சொல்றேன், போஸ்ட் ஆபீஸ்ல குமுதான்னு ஒரு பொண்ணு வேலை செய்யுது. கத்தி அதை பார்க்கணும்னு வந்தேன். ஏண்டா ஏலே இதை முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? என்ன எதுக்குடா கோத்து விட்ட? ஓ குமுதாவா? சரி அப்ப நான் தேனிக்கிட்ட சொல்லிடுறேன். அதாவது குமுதாவை பார்க்க வந்தான், அப்புறம் குமுதா வேண்டாம் தேனே போதும் முடிவு பண்ணிட்டான். இல்லடா மாப்பிள்ள ஆண்டாள் சொன்ன மாதிரி 2 பேரும் உளறிட்டு இருக்கீங்க. சரி அதை விடு. சாப்பிட்டாச்சா? இல்ல சரி வாங்க போய் பகவதி மெஸ்ல போய் சாப்பிடுவோம். மாப்பிள்ள மாமா நீ பின்னாடி வா, நான் போய் இடத்த பிடிச்சி வைக்கிறேன். சரி பாப்பா. சரிண்ணே. எப்படியோ சமாளிச்சோம்ல. என்னத்தை சமாளிச்சு என்னத்தை சாச்ச? ஒரு நண்பனுக்காக இதை கூட செய்ய மாட்டியா? செய்ய முடியாது. நீ செய்வடா, எனக்கு தெரியும். வா சாப்பிட போலாம். அப்ப லெட்டர் அது நைட்டு கூரையை பிரிச்சு உள்ள இறங்கி எடுத்து வந்து. பாத்தி இவன் நம்மள ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டான் போல இருக்கே. டேய் ஏதாவது பண்ணுவேன்னு பார்த்தா ஒண்ணுமே பண்ணலையாடா. மாப்ள நானும் ஊரு ஃபுல்லா விசாரிச்சு பார்த்தேன் மாப்ள. போஸ்ட் ஆபீஸ் தேசிய சொத்தான், கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. நீ சொன்ன மாதிரி ஓட்ட கிட்ட பிரிச்சு உள்ள குதிச்சோம்னு வச்சுக்க, அப்புறம் தடா புடான்னு கண்ட கழுதியை நம்ம மேல போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. டேய் கத்தி வேணாடா, இந்த லெட்டர் மட்டும் ஆண்டாள் வீட்டுக்கு போச்சு, அவ்வளவுதான் முடிஞ்சது கதை. என்னடா உங்க மாமா உன்னை வெட்டிடுவாரு குத்திடுவாரு பயப்படுறியா? வெட்டுறது குத்துறதெல்லாம் வேற விஷயம்டா. எப்பேற்பட்ட நம்பிக்கை துரோகம் இது. என் மாப்பிள நீ யாடா இப்படி பண்ண? என் மாமன் கேட்டான்னு வை, என் நெஞ்சே வெடிச்சிடும்டா. அப்புறம் என்னடா நான் என்ன பாட்டி வடை சுட்ட கதையா சொல்லிருக்கேன்? அப்புறம்ன்ற ஏன்பா இதெல்லாம் உனக்கு முதலே தெரிய வேண்டாமா? சும்மா போன பிள்ளைய வளைச்சு சைட் அடிச்சுட்டு ஊர்ல இருக்கிற ஒரு மரம் விடாம ஃபீல் பண்ணிட்டு இப்ப நம்பிக்கை துரோகம் தும்பிக்கை துரோகம்ன்ற. மாப்பிள எனக்கு அந்த புள்ளைய பிடிச்சிருக்குடா. சும்மா பார்த்தவன் கொண்டோன்னு கதை ஜாலியா போட்டு இருந்துச்சு. திடுதுப்புன்னு இப்படி ஒரு சீரியஸான பிரச்சனை வரும்னு நான் நினைக்கவே இல்லடா. அது எப்படி நீ நினைக்காம இருந்திருப்ப? நினைச்சிருக்கேன். ஏபிசிடி எழுதுனா பின்னாடி இஎஃப்ஜிஹெச் வருங்கிறது உனக்கு தெரியனே. டேய் இதுதான் சாகன பஞ்சர் லாக் போட்டு எனக்கு கொள்ளாதடா. லெட்டரா வீட்டுக்கு போக கூடாது, ஏதாச்சும் பண்ணி தொலை.
மாப்பிள ம். இதுக்கு மேல ஒரே ஒரு வழிதான் இருக்கு. காலையில போஸ்ட்மேன் ஆண்டாள் வீட்டுக்கு போவான். அவனை மறைச்சு பக்குவமா பேசி வாங்கிடுவோம். அவன் தரமாட்டேன்னு சொன்னா தூக்கிடுவோம். டேய் முடிஞ்சா போஸ்ட்மேனை தூக்குவோம், முடியலன்னா போஸ்ட்மேன் கையில இருக்கிற லெட்டர் கட்ட தூக்குவோம். அவ்வளோ லெட்டர்ல நம்ம லெட்டர் எப்பறம் கண்டுபிடிக்கிறது? மாப்பிள இப்பெல்லாம் இந்த டெலிஃபோன் பில்லை தவிர வேற எதுவும் தபால்ல வரது கிடையாது. 300 வீட்டுக்கு ஒரு 30 லெட்டர் வந்திருக்கும். அதுல ஒரு லெட்டர் தேடி கண்டுபிடிக்கிறது என்ன கஷ்டமா? ஈஸியா கண்டுபிடிச்சலாம் மாப்பிள. டேய் கத்தி, என் மானமே இதுல தான்டா அடங்கியிருக்கு. நீ தாண்டா எப்படியாவது எடுத்துடணும். ஒன்றும் கவலைப்படாத மாப்பிள, தட்டி தூக்கிடுவோம். நீ இவ்வளவு சீரியஸா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா அந்த அஞ்சல் பெட்டி 520 அன்னைக்கே தூக்கிருக்கலாமாடா. சிரிச்சுட்டே பேசுறதுனால விஷயம் சீரியஸ் இல்லைன்னு அர்த்தம்டா. புரியுது. மாமா மச்சான் உறவுறா. அதை தாண்டி எனக்கும் மாமாக்கும் நடுவுல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குடா. 30 வருஷமா பிரிஞ்சிருக்கிற குடும்பத்துல பேசிக்கிற 2 பேர் நாங்க மட்டும்தான். இப்போ நாங்களும் சண்டை போட்டா அவ்வளவுதான் முடிஞ்சுது. எங்க காலத்துல 2 குடும்பம் சேரணும்டா. ஏன்டா இவ்வளவு பேசுற நீ? சரி விடு. டேய், நானும் ஆண்டாளும் பழகிறத பார்த்துட்டு நாளைக்கே என் மாமா ஆண்டாளை கட்டிக்கிறியான்னு கேட்கலாம். இல்ல நானே கூட மாமா தப்பா எடுத்துக்காத, உன் தங்கச்சியை கட்டிக்கிட்டா நம்ம குடும்பம் ஒண்ணாவுன்னு கேட்கலாம். அப்படி கேட்டா மட்டும் கட்டி வச்சிருவாரா? உதைக்க மாட்டாரா? தாராளமா வச்சுட்டு போட்டோம். ஆனா அதுல கூட ஒரு சின்ன நேர்மை இருக்கு. மாப்பிள்ள தப்பா எதுவும் பண்ணல, ஆண்டாள் மேல ஆசைப்பட்டானே ஒளிய முறையா தானே பொண்ணு கேட்டான்னு என் மாமா நினைப்பாரு. லெட்டர் கெட்டர்னு பஞ்சாயத்து ஆச்சுன்னா அப்புறம் மாமா மூஞ்சிலே முழிக்க முடியாதுடா. இல்ல மாப்பிள, நான் உனக்கு கேட்பேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது. கேளு. உனக்கு ஆண்டாள் முக்கியமா உன் மாமா முக்கியமா? என்னடா அது குருட்டுத்தனமான கேள்வி? குருட்டு கேள்வியோ செவிட்டு கேள்வியோ, உனக்கு உங்க மாமா முக்கியமா ஆண்டாள் முக்கியமா? மாமா தானே முக்கியம். மாமா எல்லாம் எதிர ஆண்டாளு. நட்பா காதலா? கண்டிப்பா நட்பு தான். ஏன்னா அதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. காதல் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல, அதனால தானே அப்படி சொல்ற. அப்படிலாம் இல்ல, எனக்கு மாமா தான் முக்கியம், ஃப்ரெண்ட்ஷிப்பும் முக்கியம். சரிடா, லெட்டர் கையில பத்திரமா கிடைச்சிருச்சுன்னா ஆண்டாள் வேண்டாம்னு சொல்லிடுவியா? சொல்றா. கண்டிப்பாடா. இந்த லெட்டர் பிரச்சனை மட்டும் முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் ஆண்டாளு லவ் எதுவும் வேணாண்டா, ஃப்ரெண்ட்ஷிப் போதும்டா. ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ மை பாய். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நாளைக்கு அந்த தபால்காரனை மறைக்கிறோம், லெட்டரை வாங்குறோம். தாய் மீது ஆணை. அதை மட்டும் பண்ணி கொடுறா, வேற எதுவும் வேணாம். டன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ள அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு இந்த வீட்டுக்கு டெலிவர் பண்ண வந்துகிட்டு இருக்கான். அந்த போஸ்ட்மேன் ஊருக்கு புதுசு, வந்து 1 வாரம் தான் ஆகுது. அதனால நீ நான் இந்த வீட்டு ஆளுதான்னு சொல்லி அவன்கிட்ட லெட்டரை கேப்சர் பண்ணிடு. தருவானாடா? தரணும். அதனால தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உங்கள் மாமா வீட்டு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லடா, நான் வழியெல்லாம் தரமாட்டேன், வீட்டில் வந்தான் தருவான் அப்படின்னு அடம் பிடிச்சானா? பிளான் பி. அந்த போஸ்ட்மேன் வந்துட்டு இருக்கும்போது என் வண்டியை விட்டு அவன் மேலே மோதுறேன். அப்போ அவன் கையில் இருக்க லெட்டரெல்லாம் செதறும். நம்ம லெட்டர் மட்டும் எடுத்துகிட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன். டேய், சொதப்பிடாதுல? இவ்வளோ பக்காவாக பிளான் பண்ணியிருக்கேன், சொதப்புற மாதிரியா இருக்கு? இல்லடா, பயமாவே இருக்கு. இந்த பையன் லெட்டர் எழுதுக்கு முன்னாடியே இருந்திருக்கணும். இப்போ பயந்தா அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. போய் வெயிட் பண்ணு. ஹலோ, ஓகே. மாப்பிள்ள போஸ்ட்மேன் சன்னை தெரிய தாண்டிட்டானா? போய் மடக்கு போ. இந்த சைடு போ. இப்படியா? போ. அண்ணா வணக்கம். வணக்கம். நிப்பாட். என்னண்ணா இம்புட்டு தூரம் எங்க வந்தீங்க? என்னண்ணா சிரிக்கிறீங்க? தம்பி, ஒரு போஸ்ட்மேனை பார்த்து எங்க வந்தீங்கன்னு கேட்டேன். மொதல் ஆளு நீதாயா. போஸ்ட்மேன் எதுக்கு வருவாங்க? லெட்டர் கொடுக்குதான் தம்பி. சரி, எங்க வீட்டுக்கு ஏதாவது லெட்டர் வந்திருக்கா? உங்க வீடுனா எது? கலெக்டர் வீடு கேட்டா சின்ன குழந்தை கூட சொல்லுமியா? அப்படியா? சின்ன குழந்தைங்களை இது வரைக்கும் நான் பார்க்கலையே. ஆஹா, இவன் நக்கல் பிடிச்சவனா இருக்கானே. யோ, கொஞ்சம் வழி விடியா. இரியா, வீட்டுக்கு லெட்டர் வந்திருக்கான்னு கேட்டா இவ்வளவு வியாக்கியானம் பேசுற? இல்ல தம்பி, உங்க வீட்டு அட்ரஸ் என்னன்னு சொல்லுங்க. லெட்டர் வந்திருக்கா இல்லையான்னு நான் சொல்றேன். 37 வாவசி தெரு. அப்படியா? இத பார்த்து சொல்றேன். ஆமா, ஒரு லெட்டர் வந்திருக்கு. கொடுங்க, நான் கொடுத்துறேன். ஏங்க, இது ஆண்டாள்ன்ற பேருக்கு வந்திருக்கு. எங்க வீடு தான் வந்திருக்கு. கொடு, நான் கொடுத்துறேன். இதனா மணி ஆர்டர் இல்ல ரெஜிஸ்டர் போஸ்டா கையெழுத்து போட்டு வாங்குறதுக்கு? இது வெறும் லெட்டர் தானே, அதுவும் எங்க வீட்டுக்கு வந்த லெட்டர் தானே. குடியா. இங்க பாருங்க, தோப்புல இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம் தான். பழமொழி நல்லதான் இருக்கு, ஆனா இப்ப எதுக்கு சொல்றேன்னு தெரியல. அதாவது தம்பி, ஒரே வீட்டுல இருந்தாலும் ஒருத்தருக்கு வந்த லெட்டரை இன்னொருத்தர்கிட்ட நான் கொடுக்கவே முடியாது. அதுவும் நடு ரோட்ல வச்சு கொடுக்கவே முடியாது தம்பி. ஒரு லெட்டர்ல ஒரு பேரு அட்ரஸ் எழுதி சிவப்பு கலர் டப்பால போட்ட பிறகு அந்த ஆளு கையில அதை பத்திரமா கொடுக்குற வரைக்கும் அது கவர்மெண்டோட பொறுப்பு. இது ஒரு ராணுவ ரகசியத்துக்கு ஈக்குவலானது தம்பி. இப்ப என்ன சொல்ல வரையா? இந்த லெட்டர் நான் ஆண்டாள் கையில தான் கொடுப்பேன்.
அவ்வளவுதானே? ஆமா. நான் தான் ஆண்டாளு. கொடு அந்த லெட்டரை. ஆ? என்ன லுக்கு? உங்களை பார்த்தா ஆண்டாள் மாதிரியே தெரியலையே. அதுக்காக எப்பவுமே மூக்குத்தி கொண்ட மாலையோட நிக்க முடியும்? அது இல்லைங்க, ஆண்டாளுங்கிறது பொம்பளை பேர்ல. யார் சொன்னது? என் பேரு ஆண்டாளு தான். என் முழு பேரு ஆண்டாள் அழகர். போதுமா? இந்த லாஜிக் நம்புற மாதிரி இல்லையா? ம்ஹும். நான் அழகர். சரி, என்ன சரி? ஆண்டாளுக்கு அந்த லெட்டர் அழகருக்கு தரலாம். அதுக்கு ரூல்ஸ்ல இடம் இல்லையே. என்னையா பொல்லாத ரூல்ஸ்? அழகரோட ஜோடி ஆண்டாள்னு அது கூட தெரியாதா? இப்ப பார்வதிக்கு அந்த லெட்டரை சிவன்ட்ட கொடுப்பியா மாட்டியா? முடியாத. சிவனுக்கு வந்த லெட்டரை சிவன்கிட்ட தான் கொடுக்கணும். பார்வதிக்கு வந்த லெட்டரை பார்வதி கிட்ட தான் கொடுக்கணும். எவ்வளவு கொடுத்தா கொடுப்ப? ₹1 கொடுத்தா புது லெட்டருக்கு அவருக்கு கொடுக்குறேன். எழுதின லெட்டரை எவ்வளவு கொடுத்தாலும் தரமாட்டேன்பா. ஏங்க வழியை விடுங்க, நான் ஏகப்பட்ட வீட்டுக்கு போக வேண்டியிருக்கு. இந்த ஆண்டாளுக்கு அந்த லெட்டர் எனக்கு தரமாட்டேன். மாட்டேங்க. சரி, அன்பா கேட்டா முடியாதுன்ற. அப்ப அடுத்த ரூட்ல தான் ஒர்க் அவுட் ஆகும் போல. பார்த்து போ. இந்த ரூட்ல சர்புருன்னு வண்டி எல்லாம் வரும், இடிச்சிட போறாங்க. ஏங்க ஆலையில இந்த ரோட்ல எப்படி சர்புருன்னு வண்டி வரும்? டே கத்தே, ஓ ஜம்ப் பேசன்றா. இதோ வரேன். எப்படி தப்பு வந்து சேர்றாங்க. பாரு. யோ, பாத்து வர மாட்டே நீ. என்ன வண்டி ஓட்டுற நீ? என்ன வண்டி ஓட்டுற? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயின்ற சைக்கிள் கூட ஒழுங்கா ஓட்ட தெரியலன்னா உன்னை என்ன பண்றது? டேய் பாவி. என்னடா தண்டால் எடுக்கிறா? டேய் சிரிக்காத, எனக்கு கால் வலிக்குது. விட்றா விட்றா. அவன் காதலுக்காக தாஜ்மஹாலை கட்டியிருக்கான். நீ என்னடானா சைக்கிள்ல போய் வண்டி ஓட்டதை பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கிற? அவங்களாம் அவங்க காதலுக்கு அவங்க பண்ணது. இப்படி அடுத்தவங்க காதலுக்குலாம் கிடையாது. ஊரார் காதலை ஊட்டி வளர்த்தாதான் தன் காதல் தானா வளரும். அப்படிலாம் வளராது, கால் வலி தான் வளரும். சிரிக்காதடா. அடுத்தவன் காதல வாழ வச்ச எவனாவது உருத்தன் சொல்றான். உருத்தன் சசிகுமார். சசிகுமாரா? ஆமாடா, நாடோடிகள் படத்துல அவர் தான் காதல் சேர்த்து பாரு. இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. ஏதோ ஒரு காதலுக்கு லெட்டர் கொடுத்து அதனால அடி வாங்கினா ஓகே. லெட்டரை கொண்டு போய் திருப்பி வாங்குறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன் சாமி. டேய், நாளைக்கு அழகரோட காதலு அமரகாவியமா அவரப்போ அதுல உன் பேரும் இடம் பேருண்டா. எனக்கு கால் நோவுது, ஒரு வாலினி ஸ்ப்ரே வாங்கி கொடுத்தா போதும். ஹிஸ்டரியில எல்லாம் இடம் பிடிக்க தேவை கிடையாது. டேய், நான் உன்னை என்ன ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிருக்கேன்? நீ என்னடானா ஆயின்மெண்ட் ரேஞ்சுக்கு பேசி அசிங்கப்படுத்துற. ஆமா, லெட்டர் நான் திருப்பி வாங்கும்போது என்னடா சொன்னேன்? என்னடா சொன்ன? இந்த லெட்டர் நான் வாங்கினதுக்கு அப்புறம் லவ் கிவ்னு போக கூடாது, உன் மாமன் பொண்ணு ஆண்டாள் பக்கம் தலை வச்சு படுக்க கூடாதுன்னு சொன்னா இல்லையாடா? அப்படியா சொன்ன? ஞாபகம் இல்லடா. ஏன் பேச மாட்டே? இந்த லெட்டர் மட்டும் ஆண்டாள் கையிலயோ இல்ல மாமா கையிலயோ கிடைச்சிருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் டி. அதான் மாட்டல. போதும், இதோட நிறுத்திக்க. இந்தா பிடியோ லெட்டர். இந்த லெட்டரை வச்சு என்ன பண்ண போற? கிழிச்சு போட வேண்டியதான். இல்ல மாப்ள, நீ இதை கிழிச்சு போறதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி இந்த லெட்டரை படிச்சிடறேன். டேய் வேணாடா, வெக்கமா இருக்குடா. அதுக்கு இல்ல மாப்ள, நான் இந்த லெட்டரை படிச்சிட்டேன்னா நீ எப்படி ஃபீல் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டா நாளைக்கு நான் லெட்டர் எழுதும் போது எனக்கு யூஸ் ஆகும்ல. கஷ்டம். படி. என்ன மாப்ள டபுள் ஸ்டாப்லர் எல்லாம் போட்டிருக்க? மூடிட்டு பிரி. அப்பா, அன்புள்ள பப்பி மாவு. என்ன மாப்ள நாய்க்குட்டி பேர் மாதிரி இருக்கே? டேய், எனக்கு பைல்ஸ் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டே போது, உடனே ஆபரேஷன் பண்ணி ஆகணும். இது லவ் லெட்டராடா? இப்படி ஒரு லவ் லெட்டர் நான் படிச்சதே இல்லடா. டேய், அத நான் எழுதலடா, நீ மேல படி. நீ எனக்கு ஒரு டஜன் பனியன் ஜட்டி வாங்கி. டேய் லூசுப்படா, அட்ரஸ் பாடுறா. மேலமாசி வீதி மலையம்மான்னு போட்டிருக்கடா. அட பாவி, அப்ப ஆண்டாளுக்கு போட்ட லெட்டர்? ஆண்டாளுக்கு மலையம்மான்னு ஒரு பேர் இருக்கா? டேய், தப்பான லெட்டர் கொண்டு வந்திருக்கடா வெண்ண. பிரவுன் கவர் ப்ளூ எழுத்துன்னு தானே சொன்னேன். டேய் முட்டாப்பல, முருகன் மொட்டை அடிச்சுக்கான்னு சொன்னா மொட்டை அடிச்சவன்லாம் முருகனா? மாப்ள உதாரணம் சூப்பர். டேய், அப்ப ஆண்டாளுக்கு நான் எழுதுன லெட்டர் அதானே? எங்க போயிருக்கும்? ஐயோ டேய் டேய், அந்த லெட்டர் நேரம் போயிருக்குமேடா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வணக்கம்யா. வணக்கம். என்னய்யா, ஏன் நொண்டிட்டு வர்றீங்க? ஒரு பாழா போன பையன் வந்து வண்டியில முட்டிட்டாயா. எங்க? நம்ம தெருவுல தான். தண்ணி ஏதாவது சாப்பிடுறீங்களா? கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமா இருக்குயா. சுபத்ரா, மாமா தோ வரேன். இங்க வா. போஸ்ட்மேனுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுமா.
காஃபி டீ ஏதாவது தரட்டுமா? பரவாயில்லம்மா, தண்ணியே போதும். தண்ணி எடுத்து கொண்டு கொடுப்போம். சரிங்க மாமா. சரி, இங்க லெட்டர் யாருக்கு வந்திருக்கு? அவன் தள்ளி விட்டதுல எல்லாமே மறந்து போச்சுங்க. இத பாக்குறேங்க. ஆ, ஐயா, எங்கேயோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பொறுப்பில்லாம பேசுறீங்க? ஐயா, நான் போய் பார்த்துட்டு கொண்டு வரேன். ஆ. தண்ணியை குடிங்க. இந்தாங்க. கொஞ்சம் லெட்டர்ஸ் பிடிங்க. ம். ஆண்டாள் வாவுசி தெரு. நல்ல வேலை கிடைச்சதுமா. கொடுங்கம்மா. ம். ஐயா, வரேங்க. ஆ, ஆண்டாளுக்கு யார் எழுதியிருப்பாங்க? யாராவது அவ கூட படிச்சவங்க வெளிநாட்டுல இருந்து போட்டிருப்பாங்க. தமிழ்ல அட்ரஸ் எழுதுனா கூட வெளிநாட்டுல இருந்து வருமா? அது எப்படி கொடு. ம். சுபத்ரா, மாமா. இந்த லெட்டரை ஆண்டாள்கிட்ட கொடுத்துரு. சரிங்க மாமா. யாரா இருக்கும்? நைஸா பிரிச்சு படிச்சிட வேண்டியதுதான். சுபா, மாமா. அந்த லெட்டர் எப்படி கொடு, நானே கொடுத்துட்றேன். ம். ஆத்தி, கலெக்டரும் திட்டு வேலை செய்யறாரு. என்னவா இருக்கும்? அவர் முகமே சரியில்லையே.